ஆனா ரமேஷ், இந்த விஷயம் விஷ்ணுவுக்கும் ருத்ராவுக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கணும்பா. சரிங்கம்மா, ஆனா நீங்க தனியா எப்படி போவீங்க? பூஜை நடக்க போறது சரியா ராத்திரி 12 மணிக்கு தான். நம்ம அர்ஜுன் சந்தோஷமா கலகலப்பா ஓடி ஆடிக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு காரணமே அமிர்தா தாங்க. அவனை இதே மாதிரி 100 வருஷம் நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குங்க. என்னாச்சு ருத்ரா, நீ ஏன் இவ்வளவு பயந்து ஓடி வர? ரமேஷ் எங்க? அண்ணா, ரமேஷ் எங்கேயுமே இல்லைண்ணா. அந்த ரூம் ஃபுல்லாவே நான் தேடி பார்த்துட்டேன். அவன் எங்கேயுமே காணோம்னா. இல்லம்மா, அது வந்து கழட்ட போறியா இல்லையா? சரிங்கம்மா, கலட்டிடுறேன். அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இப்படி திருதுப்புன்னு ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? அம்மாவா? அம்மா யாருடா அவனுக்கு அம்மா? அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ருத்ரா, இப்ப என்ன பண்றது? அவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நாம எதுக்கு ஒரு முறை அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னா? அப்படிங்கிறியா? அது போன் ஒருவேளை சைலண்ட்ல இருந்திருக்கலாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண. சரிண்ணா. ஹலோ ருத்ரா. ரமேஷ், யூ இடியட், எங்கடா இருக்க? டேய், நான் உங்க அம்மா கூட சிவன் கோவில் வரைக்கும் வந்திருக்கேன்டா. ஆனா அம்மா தான் ஏதோ ஒரு மாதிரி. ருத்ரா, இங்க ஹலோ ஹலோ.
ஹலோ ஹலோ, என்னாச்சு ருத்ரா? ருத்ரா, விஷ்ணு, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? அம்மா இங்க இருக்காங்க. அப்போ ரமேஷ் கூட இருக்கிறது யாரு? இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கா. உடனே கோவில் கிட்ட போய் பார்த்தாகணும். அம்மாக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. உன்னதாண்டா கேக்குறேன். போன்ல யாரு? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ரமேஷ் தான். அது கோவில் கிட்ட வெயிட் பண்றானா, அவன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சான். வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு கேட்டான். நானும் அண்ணா போய் கூட்டிட்டு வந்துடுறோம்மா. நீங்க டோரை லாக் பண்ணிக்கோங்க. அண்ணா போலாமா? என்ன ருத்ரா? அண்ணா நீ வாண்ணா, நான் சொல்றேன் எல்லாத்தையும். வாங்கண்ணா. ருத்ரா, ஏய், ச்சே, இந்த நேரத்துல கோயிலுக்கு போறானுங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ள இதோ பயமாவே இருக்கு. என்ன விஷயம்னு புரியல. நீயா நீயா நாகராணி? தப்பிச்சு போறியா நீ? அது எப்படி தப்பிச்சு போறேன்னு நானும் பாக்குறேன். மோசம், இது பெரிய மோசம். இது எப்படி சாத்தியமாகும்? எங்க எங்க அர்ஜுன் கல்யாணம் பண்ணி இருக்கிறது ஒரு பாம்பையா? விட மாட்டேன், நான் இதை விட மாட்டேன். நீ யாருங்கிறத நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன். ஏய், அன்னைக்கு என்னோட அப்பாவையும் அம்மாவையும் இப்படித்தானே நிராயுத பாணியாக்கி கொன்னீங்க. இப்போ அனுபவிடா. என் அப்பாவையும் அம்மாவையும் தெய்வ தாட்சணியம் இல்லாம அன்னைக்கு இப்படித்தானே கொன்னீங்க. அதே மாதிரி உன்னையும் உன் சிநேகிதர்களையும் நடுநடுங்க வச்சு துடி துடிக்க வச்சு சாகடிக்க போறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. ருத்ரா, என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அண்ணா, அந்த நாகராணி நம்ம அம்மா உருவத்துல ரமேஷை வெளியில கூட்டிட்டு போயிடுச்சு. என்ன? உண்மைதானா? இப்ப ரமேஷ் ஆபத்துல இருக்கான். நாம தான் போய் அவனை காப்பாத்தி ஆகணும். ஓ சரி சரி, வண்டியை வேகமா ஓட்டுற. ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்றான் அவன்? எரியுது எரியுது. எரியுது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் நாகராணி, என்னை விட்டுடு. என்னை தயவு செஞ்சு விட்டுடு. நான் ஏதோ
நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நாகராணி, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. இதெல்லாம் இதெல்லாம் அந்த ருத்ராவுடைய வேலைதான். நான் அன்னைக்கே வேணான்னு சொன்னேன். அந்த நாகமணியை தேடி நாங்க போக வேணான்னு சொன்னோம். அவன் தான் எங்களை வற்புறுத்தி அங்க கூட்டிகிட்டு போனான். அப்பாவையும் அம்மாவையும் கொன்னது அந்த ருத்ராதான், அவன் தான். அவனை நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா என்ன விட்டுரு நாகராணி, என்ன விட்டுரு. உன்னோட கால்ல விழுந்து கேக்குற அமிர்தா, என்ன விட்டுடுமா. சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர திகிராரா பிரிய தாண்டவ சங்கர பிரகட சுபங்கர பிரளய பயங்கர திகிராரா. எவ்வளவு சுலபமா சொல்லிட்ட, விட்டுடணுமா? அன்னைக்கு என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நீங்க இதே மாதிரி தானே கொன்னீங்க. பழிக்கு பழி வாங்கணும்னு நிக்கிற நாகராணினா எனக்கு எப்படிடா உங்க மேல கருணை வரும்? பாம்பு பழி தீர்த்துக்கிறதுனா சும்மா இல்ல. விட மாட்டேன், உங்கள யாரையுமே விட மாட்டேன். எங்க அப்பா அம்மாவோட சாவுக்கு வட்டியும் முதலுமா பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கணுங்கிற வெறியில துடிக்கிற அமிர்தானா, அதுக்கு உன்னுடைய சாவு பிள்ளையார் சொல்லி. பாவி, சாகறதுக்கு தயாராயிருடா. போன்ல ஊருக்கு வெளியில இருக்கிற சிவன் கோவில் இருக்குன்னு சொன்னானா? வேண்டாம் நகராணி, தயவு செஞ்சு என்ன எதுவும் செஞ்சிடாத. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. त्रिलोचनाय हस्ताङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय வேண்டாம் நகராணி. வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுரு நகராணி, என்ன விட்டுரு நகராணி. டேய் படுபாவி, அன்னைக்கு இதே இடத்துல தானடா குத்தி குத்தி கொன்னீங்க. இன்னைக்கு அதே இடத்துல உன்னை குத்தி குத்தி கொல்ல போறேன். சேஷா மாதிரி துடி துடிச்சு நீ இன்னைக்கு சாகணும். அப்பதான் சேஷாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். வேண்டாம், உன்னை விட மாட்டேன். शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते.
இப்படி துடிச்சு செத்தத என்னோட எதிரிங்க பார்த்தே ஆகணும். அவங்க இங்க வந்து பார்க்கணும். பாம்போட கோவம் எப்பேற்பட்டதுன்னு அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய சாவு அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். இவனுக்கு என்னாச்சு? ரமேஷ், ரமேஷ், ரமேஷ். என்னடா ஆச்சு உனக்கு? ருத்ரா, விஷ்ணு. ஏ ரமேஷ், ஏன்டா இப்படி பண்ண? எங்க யார்கிட்டயும் கேட்காம வெளியே போகாதுன்னு சொன்னல. வீட்ல இருந்து வெளியே வராதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கலையாடா? இப்ப இப்படி ஆயிடுச்சாடா? என்னடா இதெல்லாம்? அண்ணா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடலாம் அண்ணா. ருத்ரா, இல்ல ருத்ரா. ருத்ரா, இவன் எதுவோ சொல்ல ட்ரை பண்றா போல இருக்கு. என்ன ரமேஷ், சொல்றா. அந்த நாகராணி யாருன்னு நினைச்ச? அந்த நாகராணி சொல்லு ரமேஷ். அந்த நாகராணி யாரு? நீ அவளை பாத்தியா? சொல்லு ரமேஷ், அந்த நாகராணி யாரு? நீ அவளை பாத்தியா? அந்த நாகராணி வேற யாரும் இல்ல. அந்த நாகராணி சொல்லு ரமேஷ், அந்த நாகராணி யாரு? பார்க்க யார் மாதிரி இருப்பா? அமிர்தா.